ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் வந்து வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. நான் எல்லா வீடியோஸ்லையுமே இதை தான் வந்து நான் கண்டினியூஸாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் அண்ட் கமெண்ட்டில் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்ல உங்களுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் வந்து எனக்கு வந்து தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று வந்து என்னோடய இன்னொரு சேனலில் வந்து குட்டி மூவி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து நான் ஜிமின் அண்ட் ஜங்குக்கை வச்சு நான் போட்டிருப்பேன். அதை ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதோட லிங்க் வந்து என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தாராளமாக போய் பார்த்து எப்படி இருக்குன்றது கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மூவியில் நம்ம பிடிஎஸ் மெம்பர்ஸில் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அதை என்கிட்ட சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தரேன், ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபாத்திமா அப்படின்றவங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும் அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் வேறு யாராவது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மினி 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 ஹாப்பி பர்த்டே. வந்து அதுக்கப்புறமா உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பர்த்டே இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. அண்ட் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து என்னால் போட முடியும், இல்லைனா நான் மறந்து விடுவேன். ஸோ அதனால தான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் அது மட்டும்தான். ஸோ ஃபாத்திமா தான் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மெம்பருக்கு வேணும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஹோப் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜிகேயோட கேரிங்கான ஒரு பீரியட்ஸ் டைமில் வந்து அவர் எவ்வளோ கேரிங் பண்ணி பார்த்துக்கிறாரு, அந்த மாதிரியான ஒரு 1 ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த சீன் இந்த மாதிரி பெட்டராக இருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கமெண்ட்டு கண்டிப்பாக படுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. அண்ட் லைக் போட்டதுக்கப்புறமா ஹைப் பட்டன் காட்டும். ஸோ ஹைப்பை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சீக்கிரமாகவே நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலாம். ஸோ வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். நீங்கள் வந்து உங்களுக்கும் ஜேகேக்கும் வந்து மேரேஜ் ஆகி வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. மேரேஜ் ஆன 1 வீக்லேயே வந்து என்ன ஆகியிருக்கோம் அப்படின்னா வந்து ஜங்குக் வந்து மிலிட்ரிக்கு போக வேண்டிய இது வந்திருந்திருக்கும். 2 இயர்ஸ் கழித்து தான் வந்து அவர் ரிட்டர்னே வந்து வராரு. அந்த 1 வீக் எவ்வளோ உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து ஜங்குக் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறாரு. உங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகி 1 வீக்லேயே கிளம்பி போகிறேன்னு கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, டியூட்டி காலிங் அப்படின்றதுனால நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜங்குக்கும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கேரிங்காக பார்த்துக்கிறது, ரொமான்ஸு, கொஞ்சம் செல்மிஷங்கள், இது எல்லாமே 1 வீக் ரொம்பவும் வந்து ஹாப்பியாக போகுது. அவரும் கிளம்பி போகிறாரு. எப்போ வந்து டைம் கிடைக்கும்போது மட்டும்தான் அவர் வந்து உங்ககிட்ட பேச முடியும். வந்து அவர் வந்து பெரிய பொசிஷனில் இருக்கிறதுனால வந்து அவரால் வந்து அடிக்கடி உங்கள்கிட்ட பேச முடியாது. ஸோ இப்படி தான் 2 இயர்ஸ் வந்து போயிருந்திருக்கும். மிஷன்ஸ்க்கெலாம் நிறைய போயிருந்திருப்பார். லீட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் இது அப்படியே அவ்வளோ பிஸியாக வந்து இருந்திருப்பார். ஸோ 2 இயர்ஸ் கழித்து இப்போ தான் வந்து அவர் ரிட்டர்ன் வராரு. ஒரு 15 டேஸ் வந்து அவர் வந்து உங்கள் கூட தான் இருப்பார். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு குட்டியாக ஒரு 2.5 வயசில் ஒரு குட்டி குழந்தையும் வந்து இருக்குது.
இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி லைக் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகிருச்சு. ஜங்குக் போன கொஞ்ச நாள்லயே வந்து லைக் வந்து ஆ ஆ அவ்வளோ டெப்த்தா வந்து நம்ம போக வேண்டாம். ஸோ வந்து 2 இயர்ஸில் ஒரு லைக் 2 ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து எப்போவுமே வந்து ஜங்குக் கிட்ட டைம் எப்போ வந்து ஃபோனில் பேச முடியுமோ அப்போ தான் பேசுவான். அவன் வீட்டில் லைக் வந்து ஜங்குக் லைக் என்ன சொல்கிறது, ஜங்குக் வந்து அப்பா இல்லை அப்படின்னு அட்மின் அந்த குழந்தைக்கு வந்து அப்பா இல்லை அந்த ஏக்கம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த குழந்தை மேலே அவ்வளோ வந்து அஃபெக்ஷனாக இருப்பாங்க. ஸோ வந்து திடீர்னு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் செல்ல குழந்தையாக வந்து அந்த ஜங்குக்கோட குழந்தை இருக்கார். ஸோ அந்த குழந்தைக்கோட பேர் வந்து என்ன வைக்கலாம்? காமனாக யூஸ் பண்ணுற வேறு வைக்கலாமா? இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது வைக்கலாமா? ராகுல்னு வச்சுக்கலாமா? ஓகே ராகுல். ராகுலை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே தான் உங்கள் டேஸும் போகும். நீங்களும் வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்களும் வந்து ஜாப்லாம் போவீங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த 2 இயர்ஸுமே வந்து போயிருக்கும். பேபியெல்லாம் பிறந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்து அவன் கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கப்புறமா தான் வந்து சரி ரீசெண்டாக நீங்கள் ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக் வந்து வரான் அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்து இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. லீவும் போட முடியாது. ஸோ வந்து வந்தாலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஜாப் போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துடுறாரு. பட் ஆனால் நீங்கள் இல்லை. ஏன்? பிகாஸ் ஜாபுக்கு போயிருக்கீங்க. நான் ரொம்ப வந்து லென்த்தியாக கொண்டு போகிறேன் சின்ன விஷயத்த மன்னிச்சு. ஸோ நீங்கள் வந்து ஜாபில் இருக்கீங்க. லைக் வந்து ரொம்ப ஆசையாக வந்திருப்பார். நீங்கள் வந்து அவங்கள ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், கொஞ்சணும், நிறையா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஹாப்பியாக வந்து வந்திருப்பார். பட் ஆனால் வந்து அவருக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டீங்க அப்படின்றது தான். ஸோ வந்து குழந்தை கிட்ட போகிறாரு. குழந்தையா, யார் நீங்கள்? லைக் ஜங்கோட அப்பா அம்மாலாம் இருப்பாங்களா, டேய் இது தாண்டா உன் அப்பா, இப்போ தானே நீ அவன் நல்லா பார்க்குற, அதனால தான் அவன் யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஜங்குக்கா குழந்தைய தூக்கலான்னு வரும்போது குழந்தை பின்னாடி போயிடுது. ஏன்டா தள்ளி போகிறவா, நான் உன் அப்பா தான். நான் வரமாட்டேன், நீ பொய் சொல்கிற, அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யாராவது வந்து சொன்னால் உங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து நீ தான் என் அப்பான்னு சொன்னால் அப்போ தான் நான் நம்புவேன், இல்லை நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ வந்து என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ராகுல் வந்து சொல்கிறான். டேய் நான் உன் அப்பாடா, வரமாட்டேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடி போயிடுது வெளியில் விளையாடுறதுக்கு. ஸோ அப்படி வெளியில் போனதுமே வந்து அந்த டைமுக்கு யார் வந்திருப்பாங்க அப்படின்னா வந்து டயாங்கி ஜிமின் தான் வந்திருப்பாங்க. சரி மச்சான் வந்திருக்கான்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ராகுல் வந்து வெளியில் ஓடி வராரு. டேய் 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 ஏன்டா இப்படி ஓடி வர? மாமா அங்கே உள்ளார ஒருத்தன் வந்து நான் தான் உன் அப்பா, வா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறேன் மாமா அப்படின்னு டயாங்க பார்த்து தான் வந்து டயாங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமினா, அப்படியா, நம்ம யாருன்னு வந்து பார்த்துடலாமா, பேட் பாயாக இருந்து டிஷம் பண்ணிடலாமா அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சரி மாமா, ஆனால் நீ ரொம்ப குட்டியாக இருக்க, டயாங் மாமா பண்ணட்டும் அப்படின்ட்டு வந்து அந்த குட்டி ராகுல் சொல்கிறான். டயாங்கா சிரிப்பு வருது. தேவையாடா உனக்கு இந்த அசிங்கம் அப்படின்ற மாதிரி. நீ மூடு டேய் குட்டைப்பையில, என்னோட நீ குட்டையாக இருந்துட்டு என்ன குட்டைன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபன் பண்ணிட்டு உள்ளாரெல்லாம் வராங்க. டே மச்சான் அப்படின்ற மாதிரி டயாங்கோ ஜிமினும் ஜங்குக்கை பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு எப்படிடா இருக்க, 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆளே மாறிட்ட, நல்லா வந்து நிறைய வச்சுருக்க போகிற மசில்ஸ் எல்லாம், அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு இருந்தியா மச்சான்? இருக்குடா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போது இல்லை. சர்ரா மாமா அவன்கிட்ட ஏன் மாமா பேசிட்டு இருக்கேன், இப்போ பேட் பாய் என் அப்பான்னு சொல்லி என்னையும் ஏமாற்ற பார்க்குற தெரியுமா, நான் எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி ராகுல் வந்து சொல்கிறான். டி அவன் அப்பா தான்டா அப்படின்னு டயாங் சொல்கிறாரு. என்ன மாமா நீயும் வந்து இப்படி போய் சொல்கிற, அம்மா வந்து சொல்லட்டு இதுதான் என் அப்பான்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு நான் ஒத்துப்பேன் அப்படின்னு ராகுல் வந்து சொல்கிறான்.
கரெக்டுடா. இவன் அப்பாலாம் இல்ல. உன்ன ஏமாத்துறதுக்காக தான் உன் அப்பா வேஷத்த போட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஜிமின் சொல்றாரு. டேய் நீ வேற ஏன்டா ஏற்கனவே அவன் அப்பான்னு ஏத்துக்க மாட்டேங்கிற, இதில் நீ வேற ஏன்டா ஏத்தி விடுற அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. ஏ என்ன நீ விட்டா ஓவரா பேசுற? நீ கரெக்டாக சொன்ன நீ வா, நீ நம்ம என்கிட்ட வா. இவன் உங்க அப்பா மாதிரியே வேஷம் போட்டு வந்திருக்கான், நம்பாத சரியா? சரி சரி மாமா, நீட்டாக பேசிட்டு மாமா, நீட்டாக கரெக்டாக சொல்கிற. இந்த ஜெயாங் மாமாலாம் ரொம்ப ரொம்ப பேட். அந்த பேட் பாய் கிட்ட கேட்டு கூட சேர்ந்துக்கிட்ட என்னென்ன போய் சொல்கிற பற்றியா, நீட்டாக உண்மையை சொல்கிற அப்படின்ற மாதிரி அந்த பேபி சொல்லுது. டே குட்டை, ரொம்ப பேசுகிறடா நீ. ஏய் நீ எவ்வளோ தெரியல என்னோட மாமாவை பற்றி குட்டேன்னு சொல்லுவேன். நான் தான் என் மாமாவை குட்டேன்னு சொல்லணும், நீலாம் சொல்லக்கூடாது. நீ வந்து பார்க்கறதுக்கு அப்படியே புஃபு புஃபு புஃபுன்னு இருக்கேன். என் அப்பெல்லாம் புஃபு புஃபுன்னெல்லாம் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. ஜிமின்னு செம்மையாக சிரிப்பு வருது. டே அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி தான் ஜங்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீவா சொல்லலாம், நம்ம போய் விளையாடலாம். சரி மாமா அப்படின்னு பேபி தூக்கிட்டு போடுறாங்க. டே என் பையனை கொடுத்துட்டு போடாதே, 2 வருஷம் கழிச்சு வரேன்டா, டே என் பையன்டாவன், போடா போடா அப்படின்ற மாதிரி ஜிமினும் வந்து கிளம்பிடுறாரு. ஒன்றும் பண்ண முடியாது மச்சான், நீ உன் ஒய்ஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி நானும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிரும், அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன் அந்த குட்டைப்பாலை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் போய் அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. நீங்களும் வந்து எப்படா ஒர்க் முடியும், எப்படா வீட்டுக்கு போவோம், ஜங்குக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அன்றைக்கின்னு பார்த்து கிளாக் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு போகிற மாதிரி தெரியுது. அந்த டைமை தான் பார்த்து திட்டிகிட்டே இருக்கீங்க. ச்சே இன்றைக்கிட்டு பார்த்து தான் நீ லேட்டாக போய் தலைவியா, என்றைக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அப்போல்லாம் சீக்கிரமாக போ, இப்போ மட்டும் அப்படியே லேட்டாக மெதுவாக போகலாமா வேண்டாமான்னு போயிட்டுருக்கேன். சீக்கிரமாக வந்து தான் 4 மணி ஆனால் என்னவா அப்படின்ற மாதிரிலாம் வந்து திட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த கிளாக்கை. உங்கள் ஃப்ரெண்டா ஏய் அதை திட்டி என்னடியே ஆக போகுது, அதோட வேலையை அதை பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்குது, உனக்கு தாண்டி அந்த மாதிரி தெரியுது. நீ வாய் முடி, நானே 2 வருஷம் கழிச்சு என் புருஷனை பார்க்கலான்ற இதில் இருக்கேன், இந்த டைமு வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய் அது அப்படி தாண்டி கரெக்டாக தாண்டி போயிட்டுருக்கு, உனக்கு தாண்டி அது ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. பேசாமல் இன்றைக்கி லீவாவது போட்டுருந்துருக்கலாம்ல. அது எப்படி லீவ் போட முடியும், ஜாயின் பண்ணி 1 வீக்கு தான் ஆகுது. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி சொல்கிறேன் நான் வருவேன் போகிறேன் அப்படின்னு. இது முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் வந்து லேட்டாக கூட ஜாயின் ஆகிருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 3 ஹார்ஸ் வெயிட் பண்ணி தான், நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண 3 ஹார்ஸ் வெயிட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. 4 மணிக்கு போகலான்னு நீங்கள் இருந்தீங்க, பட் ஆனால் அது 6 o'clock ஆயிடுச்சு. ஜங்குக்கா என்ன இவ இன்னமும் காணோம் அப்படின்ற மாதிரி அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து குழந்தையும் ஓரளவாக வந்து எல்லாருமே வந்து இதுதான் உன் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் குழந்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்குது. ராகுல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். டைமு 7 ஆகுது, இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் அப்போ தான் ரொம்ப டயர்டாக நடந்து வரீங்க நீங்கள். ஐயோ சுத்தமாக முடியல, இன்றைக்கி தான் இவ்வளோ வேலையாகணுமா? ஐயோ 7 o'clock ஆயிடுச்சு, செம்ம டயர்டாக இருக்குது. இதில் பீரியட்ஸ் பெயின் வேறு. ஐயோ 1 வாரம் தள்ளி வந்திருக்கக்கூடாதா, இப்போ தான் வரணுமா அப்படின்ற மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கா அப்படியே ஜங்குக்கை பார்த்ததுமே மாமா அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து ஜங்குக் மேலேயே அப்படியே சாஞ்சிட்றீங்க. அவ்வளோதான், அப்படியே ஃப்ளாட் அவுட்டு. ஏய் பொண்டாட்டி எந்திர்றி அப்படின்ற மாதிரி எழுப்புறாரு. எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு மாமா, என்னை அப்படியே ரூமில் படுக்க வச்சிட்றியா, செம்ம டயர்டாக இருக்குது மாமா ப்ளீஸ் அப்படின்றாங்க. சரி ஜங்குக்கும், சரி ரொம்ப டயர்டாக இருப்பேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து உங்களை அப்படியே அழகாக தூக்கிட்டு பெட்டில் போய் படுக்க வைக்கிறாரு. குழந்தை வந்து அவங்க தாத்தா பாட்டி கூட தான் இருக்குது. ஸோ நைட்டு வந்து ஜங்குக் வந்து நீங்கள் சாப்பிடாம அப்படியே தானே தூங்கியிருப்பீங்க. ஜங்குக் வந்து அவரும் சாப்பிட்டு உங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வராரு. பொண்டாட்டி எந்திரு ப்ளீஸ் வேண்டாம், கொஞ்சமாச்சும் சாப்பிட்றி, வெறும் வயிற்றுல படுக்காத, வலிக்கும் உனக்கு, சாப்பிடு எந்திரிச்சு
அப்படின்னு அவரு வந்து உலுக்கி உங்களை எழுப்பி உட்கார வச்சு அவர் வந்து அப்படியே நீங்கள் அப்படியே சாஞ்சிக்கிட்டீங்க. உட்காந்து அப்படியே சாயும் போல அந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டீங்க. ஜங்குக் அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. பார்த்து பார்த்துடி அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. பொறுமையாக ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்படியே கூட தூங்கிடுவீங்க. திரும்பி உங்களை எழுப்பி சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா தண்ணி கொடுத்து இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் லைக் வந்து பிளேட்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் கழுவி வச்சுட்டு ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவரும் வந்து உங்கள் கூட ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்க ஜங்குக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. லைக் வந்து வெட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. என்னது இது, ஏதோ வெட்டாக ஃபீல் ஆன மாதிரியே இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு பார்த்தா லைக் வந்து நீங்கள் சாரீ தானே வியர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ சாரீ ஃபுல்லுமே வந்து லைக் வந்து சாரீலாம் வந்து ப்ளீட் ஆகி ரொம்ப எக்ஸஸாக ப்ளீட் ஆகி உங்கள் சாரியில் பெட்டில் எல்லாமே ஆகியிருந்திருக்கும். அதுதான் ஜங்குக்கு வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். என்னது இது இவ்வளோ ப்ளீடிங்காக இருக்குது, பீரியட்ஸ் இவ்வளோவா போகும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொண்டாட்டி எந்திர்றி, என்ன ரொம்ப டயர்டாக வீக்காக ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாமா, எந்திரிடி போய் முதல்ல குளிப்போ மாமா, அப்புறமா குளிச்சுக்கிறேன் மாமா, எனக்கு முடியல மாமா, பொண்டாட்டி ஃபஸ்ட்டு எந்திரிச்சு எந்த நிலமையில இருக்கேன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. என்ன மாமா அப்படின்னு எந்திரிச்சு நீங்களும் வந்து ஜங்குக் காட்டுறாரு பெட்ஷீட்டெல்லாம். ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன் மாமா, சாரி மாமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், ஃபஸ்ட்டு நீ போய் குழி, நான் க்ளீன் பண்ணிடுறேன். இல்லை மாமா, இதெல்லாம் நீங்கள் ஏன் இதை பாரு, நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, ரொம்ப வந்து நீ பார்த்தாலே தெரியுது ரொம்ப வந்து வீக்காக தான் இருக்கேன், நீ போய் ஃபஸ்ட்டு குழி, கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன், நீ எதுவும் பண்ண வேண்டாம். இல்லை மாமா, அதெல்லாம் நீ எப்படி பசங்க என் பொண்டாட்டிக்காக நான் பண்ணுறேன், உனக்கு என்ன, நீ போ ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குழி, இதை வந்து நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்கிறாரு. அந்த பெட்ஷீட்டு இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு கீழே தான் போகிறாரு. அவங்க அம்மா பார்க்குறாங்க. டேய் என்ன தடவை எடுத்துகிட்டு போகிற, பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிற, என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை கொஞ்சம் அழுக்காயிருச்சு, அதனால தான் அழுக்காயிருச்சு, அதை ஏன்டா நீ எடுத்துகிட்டு போகிற, கூட நான் வந்து பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் வந்து சரி போ பண்ண ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. சரி ஹெல்ப் பண்ணலான்ட்டு அவங்க போகும்போது தான் தெரியுது இந்த மாதிரி பீரியட்ஸில் வந்து பிளட் எல்லாம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இதெல்லாம் நீ ஏன்டா க்ளீன் பண்ணுற, உன் பொண்டாட்டி தான்டா பண்ணணும், நீ ஏன்டா பண்ணுற? அவளால் சுத்தமாக முடியலம்மா, ரொம்ப வீக்காக இருக்கா, இந்த டைமில் அவள் இதெல்லாம் வந்து பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். டேய் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, சும்மா பசங்கன்னா இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவளுக்கு நான் பண்ணுறேன் அவ்வளோதான், அவளால் முடியாது அதனால் நான் பண்ணுறேன், முடிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, என் பொண்டாட்டிக்காக நான் பண்ணுறேன், சும்மா இதில் வந்து நீங்கள் தலையிட்டு இருக்காதீங்க, என் பொண்டாட்டிக்காக நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து நான் இப்படி வந்து என் பையனை வேலை வாங்குறேன்னு போய் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, இதை நானே தான் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன், அவள் வேண்டான்னு தான் சொன்னான், ஆனால் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவகிட்ட சண்டை போட்டுட்ருக்காதீங்க இந்த நேரத்தில், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன், வந்து என்னை டென்ஷன் பண்ணி கோவப்படுத்தாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்கிறாரு. டிடி ரொம்ப வந்து லென்த்தாக போகாதடா, உன் பொண்டாட்டிக்காக நீ பண்ணுற சந்தோஷந்தான், மற்ற மாமியாருங்க மாதிரி வந்து நான் என்னமோ குடும்பப்படுத்துகிற மாதிரிலாம் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ வந்து உனக்கு கொஞ்சம் இதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன், அப்படியே பெருசாக வந்து சீரியலில் வர வில்லிங்க மாதிரி என்ன வந்து காட்டுறாதடா, வில்லி மாமியார் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நான், உனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணதில்லையே, திடீர்னு பண்ணுறியே, அதுதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, தாராளமாக உன் பொண்டாட்டியை நீ பண்ணுப்பா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ காலில் கூட அமுக்கி விடு, இல்லை அவள் காலில் கூட விழு, எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் பையன் அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க அவங்க அம்மா. அண்ட் ஜங்குக் வந்து அது எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி காய போட்டுடுறாரு வெயிலில். நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறீங்க. ஆனால் செம்மையாக உங்களுக்கு வந்து பெயினாக தான் இருக்குது, முடியல உங்களால். ஜங்குக்கும் வந்து வராரு.
ஏய் எதுக்குடி வந்து இப்படியே உட்காந்துட்ருக்க, தலையை கட்டிகிட்டே உட்காந்துட்ருக்க? ஆ ஜலதோஷம் பிடிச்சிக்க போகுது. ஆல்ரெடி வந்து உனக்கு வந்து இப்போ பீரியட்ஸாக வேற இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி? நான் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நீங்கள் தலையை வந்து தலை குத்துனது கட்டி தானே இருந்திருப்பீங்க, அதை வந்து அவரே ரிமூவ் பண்ணி தலையெல்லாம் வந்து நல்லா தொடச்சி டவலில் நல்லா தொடச்சி ஹேர் ட்ரையரெல்லாம் போட்டு தலையெல்லாம் காய வைக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து ரொம்ப லவ்வபுளாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா வந்து மற்ற புருஷங்களாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்ட்டு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இவ்வளோ பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஏய் எதுக்குடி இப்போ அழுவுற அப்படின்னு ஜங்குக்கு உங்கள் முன்னாடி தான் வராரு. அப்படியே ஜங்குக்கு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே ஜங்கு கூட அந்த வயிற்றுலலாம் வச்சுட்டு அப்படியே வந்து கண்ணெல்லாம் அப்படி கலங்குது. ஏய் என்னடியாச்சு, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு உங்கள் ஃபேஸை தான் கப் பண்ணுறாரு. இல்லை மாமா வலிக்குது தான், ரொம்ப வலிக்குது தான். ஆனால் நீ இவ்வளோ எனக்காக பண்ணுறது எனக்கு எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? மற்ற புருஷங்கள்லாம் பண்ணுவாங்களான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் என் புருஷன் நான் பெயினில் இருக்கேன்னு தெரிஞ்சு எனக்காக நீ இவ்வளோ பண்ணும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா மாமா? ஐ எம் ஸோ லக்கி மாமா, லவ் யூ ஸோ மச் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுறீங்க. ஜங்குக்கும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு அவர் லேப்பில் பெட்டில் உட்காந்துட்டு அவரோட லேப்பில் வந்து உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து அவங்கள ஹோல்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏய் பொண்டாட்டி, உங்கள்கிட்ட ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வந்திருக்கேன், இப்படி அலற? சாரி மாமா. எதுக்குடி சாரி? நீ வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரொமான்ஸ்லாம் பண்ணலாம், அவ்வளோ ஆசையாக என்னென்னலாம் பண்ணலாமோன்ட்டு வந்திருப்ப. பட் ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுச்சு மாமா, சாரி. ஏய் லூஸாடி நீ? பீரியட்ஸ் ஆனால் என்னடி? பீரியட்ஸ் ஆனால் இப்போ என்ன, அது என்ன பெரிய வந்து இது என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லை. உன் கூட மற்ற நேரத்தில் இருக்கிறத விட இந்த டைமில் உன் கூட இருந்து உன்னை கேரிங்காக பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். என் பொண்டாட்டி கஷ்டப்படுறா, அவள் கூட இருந்து நான் அவளை நல்லா பார்த்துக்கணும். அதனால் எனக்கு இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடு. அது எப்படி மாமா அத்தை? அதெல்லாம் உன் அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் அம்மா வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ரொம்ப வந்து யோசிக்க வேண்டாம், சரியா? எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இல்லை அவங்களால முடியலன்னு நான் வந்து பார்த்துப்பேன். நீ வந்து ரெஸ்ட் எடு. உனக்கு இந்த டைமில் நீ ரிலாக்ஸ்டாக இருக்கணும், ஓகேவா? உனக்கு வந்து ரொம்ப நீ ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம், ஓகேவா? நீ ரெஸ்ட் எடு. உனக்கு வந்து ஃபுட்டு ஆல்ரெடி வந்து அம்மாலாம் பண்ணி வச்சிட்டாங்க. இது வந்து நான் சொல்லியிருக்கேன், உனக்கு ரொம்ப வந்து வீக்காகலாம் இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அம்மா வந்து குக் பண்ணிட்டாங்க, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், உனக்கு வந்து ஃபீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை மாமா, நானே கீழே வரேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் உங்களுக்கு தூக்கிட்டு தான் போகிறாரு. மாமா மாமா நான் என்ன வரேன் மாமா. ஏய் அமைதியாக வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை தூக்கிட்டு கீழே தான் வராரு. லைக் அப்போ வந்து ராகுல் உங்கள் பையன்தான் அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். அவங்க பின்னாடி ஜங்குக்கோட அப்பா ஓடிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாடி செல்லம் கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டுடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. இவனுக்கு சாப்பிட ஊட்டுறதே பெரிய போராட்டம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதை அவங்க பார்த்துப்பாங்க. முதல்ல நீ வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவங்கள தூக்கிட்டு தானே வந்துட்டுருக்காரு. அதை வந்து ராகுல் பார்க்குறான். அம்மா 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 உனக்கு என்னாச்சும்மா? ஏம்மா இந்த அப்பா போலி அப்பா வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ராகுல் வந்து கேட்குறான். எது போலி அப்பாவா? ஆமாம்மா, இந்த ஆள் தான் நேற்றுலேருந்து நான் தான் உன் அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காருமா. நீ சொல்லுமா, நீ சொன்னால் மட்டும்தான் இவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புவேன். ஜிமின் மாமா சொன்னார், இவரே அப்பா மாதிரியே விஷம் போட்டு வந்திருக்காரு, இவர் வந்து என் அப்பா இல்லை அப்படின்னு ஜிமின் மாமா சொன்னாரேம்மா. நீ சொல்லுமா, இது வந்து உண்மையிலேயே அப்பாவா இல்லை போலி அப்பாவா அப்படின்ற மாதிரி வந்து ராகுல் கேட்குறான். இவர் தாண்டா உன் அப்பா? அப்படியா, சரிம்மா நீ சொல்லிட்டு நீ சொன்னால் கரெக்டாக தாம்மா இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட லைக்கை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து உன் அப்பா கண்ணுக்கு தர்றேன், உன் அம்மா சொன்னாதான் நான் வந்து உன் கண்ணுக்கெல்லாம் தர்றேன்ல, இருடி உன்னை அப்புறமா நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடியே வந்து ஜங்குக்கோட அம்மா அப்பாவும், டேய் அவனை தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் உட்கார வைடா, நான் சாப்பாடு அவனை ஊட்டிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்கா அவர் வந்து உங்களை சேரில் உட்கார வச்சுட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு, ஏண்டா ஏண்டா தாத்தா பாட்டி இப்படி ஓட வச்சுட்டே இருக்கேன், வயசானவங்களை அப்படி ஓட வைக்கலாமா, பின்ன அவங்க மட்டும் எனக்கு ஊட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு துரத்திட்டே இருக்கலாமா, நான் குட்டி பையன்ல, நான் கொஞ்சோண்டு தான் சாப்பிடணும், ஆனால் அவங்க எனக்கு 2 இட்லி சாப்பிட்டு விட்றாங்க, என்னோட குட்டி வயிறுக்கு எப்படி வந்து அது வந்து குட்டி வயிறுக்கு குட்டியாக தானே கொடுக்கணும், அவங்க எவ்வளோ பெரிய இட்லி வந்து 2 இட்லி சாப்பிட்டு சொல்கிறாங்க தெரியுமா, எனக்கு வந்து வயிறு வலிக்கும் இல்லையா, நான் எப்படி சாப்பிட முடியும். 2.5 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன வாய் பேசுகிற நீலா, ஏன் வாய் நான் பேசுவேன், உனக்கு தெரியும், உனக்கு இந்த மாதிரி 10 இட்லி நீ சாப்பிட்டு பாரு அப்போ தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 10 இட்லியா டேய், என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, டேய் அவனை உட்கார வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் வந்து ஜங்குக்கோட அப்பா வந்து ராகுலை வந்து பிடிச்சிக்கிறாரு. ஜங்குக்கோட அம்மா அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. டே கொஞ்சம் சாப்பிட்ற சொல்லும், பாட்டி நான் எவ்வளோ தான் பாட்டி சாப்பிட்றது, ஆல்ரெடி 1 இட்லி சாப்பிட்டுட்டேன் பாட்டி, போதும் பாட்டி எனக்கு பச்சைக்கல பாட்டி, என் குச்சி வயிறு வந்து ரொம்ப பச்சை தெரியுமா, இது கொஞ்சோண்டு போதும் பாட்டி. அம்மா அவன் தான் போதும்னு சொல்கிறான்ல, ஏம்மா திணிக்கிற, டே 1 இட்லி எப்படிடா பத்தும், இவன் ஓடுற ஓட்டத்துக்கு 3 இட்லி கொடுத்தாலும் வந்து போதாதுடா, அவன் சொல்கிறதுலேயும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக் சொல்கிறாரு. ஆனால் சும்மா இருங்க, நீங்கள் வேறு ஏங்க சும்மா அந்த அத்தை சீண்டிக்கிட்டே இருக்கீங்க, நல்லா சொல்லு உனக்கு, அவன்லாம் வந்து புள்ளன்னு வந்து பெற்று திருங்க பாரு, சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் ஃபன் பண்ணிட்டு ஜங்குக் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் வந்து நானே சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்றி அத்தை மாமலை, இருந்துட்டு போதுடி, அவங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. லைக் வந்து ரொம்ப கேரிங்காக, ரொம்ப அந்த லைக் வந்து ஒரு 5-6 டேஸுமே வந்து ஜங்குக் வந்து உங்களை அவ்வளோ கேரிங்காக, அவ்வளோ வந்து ஒரு சின்ன வேலை கூட உங்களை பண்ண விடாமல் அந்த அளவுக்கு உங்களுக்கு பீரியட்ஸ் முடிகிற வரைக்குமே அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாரு. நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னாலும் அவரே தான் உங்களை ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, இப்படி எல்லாமே வந்து அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெய்லியும் வந்து அவர் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறது, உங்களுக்கு பெயினாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹீட் பேக் வைக்கிறது, இல்லைனா அந்த இடத்துல அப்படியே வந்து ரப் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து அவ்வளோ இதாக பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ வந்து லைக் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஜங்குக்கெலாம் வந்து இவ்வளோ கேரிங்காக, ஏன்னா வந்து 1 வீக்லேயே கிளம்பி போனது தான் ஜங்குக்கு. ஸோ இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறது உங்களுக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு பீரியட்ஸும் வந்து முடியுது. அன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஜங்குக்கை வந்து ஹாப்பி பண்ணியே ஆகணும், நமக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜங்குக் வந்தால் போடணும் அப்படின்றதுக்காக சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. அதை தான் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து அன்றைக்கி வந்து பீரியட்ஸ்லாம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்கி ஃபுல்லுமே ஜங்குக் வந்து என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே வந்து சமைச்சு கொடுக்குறீங்க. ஜங்குக்கும் சாப்பிட்றாரு, நீங்கள் தான் வந்து ஊட்டியும் விட்டுறீங்க. அவருக்கு வந்து நீங்கள் ஊட்டி விடுறது அண்ட் வந்து அவருக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்களோ எல்லாமே வந்து பண்ணுறீங்க. அப்படியே நைட் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜங்குக்காக நீங்கள் ரூமில் தான் வந்து ஒரு ஒரு செம்மையான ஒரு அவுட்ஃபிட்டை போட்டுட்டு தான் வந்து நின்றுட்டுருக்கேன். லைக் வந்து ஜங்குக் வரணும், சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டைம் ஒரு 9-9:30 அந்த மாதிரி தான் வந்து ஜங்குக் வந்து வராரு. அவங்க அப்பா அம்மா கூட கொஞ்சம் பேசிவிட்டு இன்னும் அவங்க பையன் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஜங்குக் வராரு. உள்ளார அவர் வந்து ஃபுல்லாக ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே தான் வந்திருப்பார். உள்ளார வந்து கதவை மூடி க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு அப்படியே நடந்துட்டுருப்பாரு. அப்போ தான் நீங்கள் மாமா அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. அவரும் தான் அப்படின்ட்டு அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கா அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. கையில் இருந்த ஃபோனா தொப்புன்னு கீழே விழுந்துருச்சு.
அவர் அப்படியே உங்ககிட்ட நடந்து வராரு உங்களுக்கா. லைக் வந்து செமையா ஷையாகவும் ப்ளஷிங்காகவும் இருக்குது. ஏய் என்னடி ட்ரெஸ் இது, நல்லா இருக்கா மாமா, நீ வந்தால் உனக்கு இதெல்லாம் போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சேன் மாமா, நல்லா இருக்கா, செம்மையாக இருக்குடி, ஆனால் இது இங்கே இருக்கிறத விட தரையில் இன்னமும் கிடந்தா நல்லா இருக்கும்டி அப்படின்ற மாதிரி ஜங்குக் வராரு. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக ப்ளஷிங்காக ஆகுது ஜங்குக் இப்படிலாம் பேசுகிறது. அப்படியே அவர் வந்து உங்கள் ஃபேஸை தான் வந்து கப் பண்ணுறாரு. எதுக்குடி இதெல்லாம், ஏன் மாமா உனக்கு பிடிக்கலையா? இல்லடி, இது வரைக்கும் உன்னை கேரிங்காக அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி நீ பண்ணுறத பார்த்தா என்னை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுவிய போலையடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறீங்க, அந்த லவ்வபிள் ஐஸோடு பார்க்குறீங்க. அப்படியா, அப்போது மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஸ்ட்ராப்ஸ்லாம் இருக்குல்ல அதை அப்படியே கீழே லோவர் பண்ணுறீங்க. ஏய் வேண்டாண்டி, வேணுமாம்மா உனக்கு, வேண்டாம்மா எடுத்துக்க வேண்டாம்மா உனக்கு, ஐயோ கொல்றாளே பொண்டாட்டி, நானே கண்ட்ரோல்டாக இருக்கேன், என்னை ஏண்டி இப்படி உசுப்பேத்துற, இன்றைக்கி அவ்வளோ தாண்டி உனக்கு, 2 நாளைக்கு உன்னை எந்திரிக்க விடாமல் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் தள்ளிட்டு அவர் போட்டுட்டு இருந்த டிஷர்ட்டை கழட்டி தூக்கி போட்டு உங்கள் மேலே தான் ஓவர் ஆகுறாரு. நீங்கள் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் ஒரே கிளி, அவர் ஒரே பிடிச்சி இழுக்கிறாரு, அதுலேயே சுத்தமாக கிழிஞ்சிருச்சு. மாமா என்ன பண்ணுறீ, எதுக்கு கிழிச்சிங்க, ஏய் அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ்டி, எதுக்குடி அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த நைட்டு ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ரஃப்பான ஒரு மேக்கப் செஷனாக வந்து போகுது. நீங்களும் ஹாப்பி, ஜங்குக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருக்குது. அண்ட் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு எண்டிங் போட்டு தர்றேன். எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.